வெல்கம் டு இன்சைட் என்னங்க நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கிற ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இந்த டேட்டா செட்டை வந்து நல்லா பாருங்கள் சரிங்களா. ரொம்பவே ஒரு சிம்பிளான டேட்டா செட் தான். எம்ப்ளாய் ஐடி கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயோட நேமு, எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, அவங்களுடைய சிட்டி என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, ஆக்டிவாக இருக்காங்களா இன்ஆக்டிவாக இருக்காங்களா சரிங்களா. ஒரு சிம்பிளான டேட்டா செட் தான். பட் ரோஸ் வைஸ் நம்ம நிறைய டேட்டாஸ் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்கோம் சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 டேட்டாஸ் கிட்ட நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிருக்கு. ஓகேவா. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னால் என்னென்னா ரொம்பவே சிம்பிள் தான் சரிங்களா. இப்போ இவ்வளோ பெரிய டேட்டா செட் இருக்குது. இப்போ இதில் சம்திங் ஏதாவது ஒன்று ஃபைண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குது இல்லையா. இப்போ வந்து இதில் ஏதாவது ஒரு பேருக்கு சூர்யாவை ஃபைண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒன்று ஒன்றா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா. சூர்யா எங்கே இருக்குது, சூர்யா எங்கே இருக்குது, நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கண்டுபிடிக்கும் போது ரொம்பவே டஃப்பாக இருக்கும் இல்லையா. அதே இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக அவங்கள ஃபைண்ட் பண்ணிடலாம். இதே இந்த சூர்யா இருக்கிற பேரில் வேறு யாரையாவது ரீப்ளேஸ் பண்ணணும்னாலும் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம் சரிங்களா. அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் சரிங்களா. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காணிக்கிறேன். இப்போ சூர்யான்னு சொன்னேன் இல்லையா. இப்போ உங்களுக்கு சூர்யா எங்கே இருக்காங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ சூர்யா ஓகேங்களா, சூர்யா இங்கே இருக்காங்க சரிங்களா. இப்போ சூர்யாவை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம இப்போ ஸ்க்ரோல் பண்ணி நம்ம மேனுவலாக கண்டுபிடிச்சிட்டோம். பட் இப்போ இதில் ஒரு 100 டேட்டா செட் இருக்கும்போது நமக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 1000 டேட்டா செட்டோ ஒரு 2000 என்ட்ரியாக இருக்கும்போது நம்ம அப்படி ஒரு நேம் கண்டுபிடிக்கிறது ஸ்க்ரோல் பண்ணி நிறைய நேரம் ஆகும் இல்லையா. அப்போ ஈஸியாக ஒரு 1 செகண்டுக்குள்ளே ஈஸியாக அதை கண்டுபிடிச்சலாம் சரிங்களா. அது எப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த டேட்டா செட்டை ஃபுல்லுமே செலக்ட் பண்ணி கொடுத்துருவோங்க சரிங்களா. செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஹச், அதாவது இதோடைய ஷார்ட்கட் என்னென்னா கண்ட்ரோல் ஹச் இல்லைனா கண்ட்ரோல் எஃப் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. கண்ட்ரோல் எஃப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் டேபு ஓப்பன் ஆகிடும் சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்டு என்ன கேட்டிருக்காங்க இல்லையா. ஃபைண்ட் நமக்கு இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம ஃபைண்டில் ஃபைண்ட் வாட்னு கேட்டிருக்கா. அப்போ அதில் எதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம், சூர்யாவை ஃபைண்ட் பண்ண போகிறோம் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சூர்யான்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கலாம் சரிங்களா. சூர்யா இதில் இருக்கிற ஸ்பெல்லிங்கை தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். இதில் இருக்கிற ஸ்பெல்லிங்கை தவிர வேறு ஏதாவது ஸ்பெல்லிங் கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக அதால் ஃபைண்ட் பண்ண முடியாது சரிங்களா. அப்போ ஃபைண்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் சூர்யா கியூன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அடுத்தது டவுன் பண்ணி பாருங்கள். அடுத்தது சூர்யா கேன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, சூர்யா ஈன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, சூர்யா ஒய்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, சூர்யா எஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை சூர்யா இருக்காங்களோ அத்தனை சூர்யாவை நம்மளை வந்து ஒரு இதில் வந்து நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகேங்க. அடுத்து இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை நம்ம எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. இப்போ ஒரு ஸ்டெப் நான் சொல்லியிருந்தேன். ஒரு ஷார்ட்கட் என்ன கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் சரிங்களா. கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைண்ட் டேப் ஓப்பன் ஆகும் சரிங்களா. இது இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது கண்ட்ரோல் ப்ளஸ் ஹச் சரிங்களா. கண்ட்ரோல் ப்ளஸ் ஹச் கொடுத்தீங்கன்னா ஃபைண்ட் இல்லாமல் ரீப்ளேஸ் ஓப்பன் ஆகும் சரிங்களா. இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் கொடுத்தீங்கன்னா இந்த டேப் ஓப்பன் ஆகிருக்கும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஹச் கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஓப்பன் ஆகும் சரிங்களா. அப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் ப்ளஸ் ஹச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபைண்டாக ரீப்ளேஸ்ன்னு மாற்றிக்கலாம் சரிங்களா. இன்னொரு ஆப்ஷன் இது டேரெக்டாக எப்படி சார், இது ஷார்ட்கட்டு. டேரெக்டாக நான் எப்படி இதை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஹோம் டேப்பில் போயிருக்கோங்க சரிங்களா. ஹோம் டேப்பில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைண்ட் அண்ட் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா. அந்த ஒரு சர்ச் சிம்பிள் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே தான் அந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் சொல்லிட்டுருக்கோம் சரிங்களா. இப்போ இந்த ஃபைண்ட் கொடுத்தீங்கனாலும் அதே டேப் தான் ஓப்பன் ஆகும், கீழே ரீப்ளேஸை கொடுத்தீங்கனாலும் அதே டேப் தான் ஓப்பன் ஆகும் சரிங்களா. இதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா. இப்படி இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நம்ம வந்து யாராவது ஒருத்தவங்க நம்ம ஃபைன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் சரிங்களா. இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் சரிங்களா. அப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இந்த ஃபுல் டேட்டா செட்டையும் மறுபடியும் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் கொடுத்துக்கோங்க. எஃப் கொடுத்துட்டு ஃபைண்ட் நம்ம சூர்யாவை ஃபைண்ட் பண்ணி பார்த்துட்டோம், எத்தனை சூர்யா இருக்கிறாங்கன்னு பார்த்துருவோம் இல்லையா. இனி நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. இப்போ அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னா இப்போ என்ன நம்ம மேனேஜர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ஆக்டிவ்னு இருக்குல்ல, அந்த ஸ்டேட்டஸில் இன்ஆக்டிவ்னு இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் ஆக்டிவ்னு மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா. இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இன்ஆக்டிவ் கொடுத்துட்டு ஃபைண்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஆக்டிவுமே ஃபைண்ட் ஆயிடும். ஓகேங்களா. செக் பண்ணிக்கோங்க, எல்லா இன்ஆக்டிவுமே ஃபைண்ட் ஆயிடும் சரிங்களா. இப்போ இன்னும் என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் பண்ணது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஃபைண்ட் வாட் இன்ஆக்டிவ் ஃபைண்ட் பண்ணுறோம், ரீப்ளேஸ் வித் என்ன பண்ண போகிறோம் ஆக்டிவ்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. சிம்பிளாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா மேனுவலாக போய் ரீப்ளேஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது சரிங்களா. அப்போது ரீப்ளேஸ் ஆல். ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போது இன்னொரு விஷயம் சார், எனக்கு வந்து எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம், நான் சொல்கிற பர்டிகுலர் இது மட்டும் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணால் போதும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து இந்த எம்ப்ளாயி நேமில் சொல்லித்தரேன் சரிங்களா.
இப்போ நம்ம இதில் என்ன ஃபைன் பண்ணோம், சூர்யா கேயை ஃபைன் பண்ணோம் இல்லையா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் இங்கே போயிட்டு ஓகே இப்போ இங்கே போய் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஃபைனில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சூர்யாவை ஃபைன் பண்ண போகிறேன் ஓகேங்களா. சூர்யாவை நான் ஃபைண்டு ஆள் கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ எத்தனை சூர்யா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சூர்யா கே, சூர்யா இ எப்படி சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. இப்போ இதில் எதை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவேன், எனக்கு சூர்யா கே வேண்டாம், இதில் வேற ஒரு மனோகர்னு ஒருத்தர் பேர் போடணும்னு வச்சுக்கோங்களேன். சூர்யா கியூவில் மட்டும், அதாவது சூர்யா கே இருக்காங்க, சூர்யா இ இருக்காங்க. இப்போ சூர்யா கேல நம்ம வந்து நம்மளுடைய கர்சர் நிற்குது இல்லை, அந்த பாக்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கு இல்லையா. இப்படி செலக்ட் பண்ணிட்டு பர்டிகுலராக இதை மட்டும் தான் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிவிடுங்க. ரீப்ளேஸ் கொடுத்துட்டு இப்போ இதில் தான் நம்மளுடைய பட்டன் நிற்குது சரிங்களா. அப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் வித் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் மனோகர்னு இதில் பேர் கொடுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தோம் இல்லையா. இப்போ ரீப்ளேஸ் ஆல் கொடுக்கக்கூடாது, ரீப்ளேஸ் மட்டும் நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் ரீப்ளேஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா மனோகர்னு சொல்லிட்டு அது நேம் மாறி இருக்கும் ஓகேங்களா. இப்போ இதை செக் பண்ணி பாருங்கள், மனோகர்னு சொல்லிட்டு 37ல் நேம் மாறிடுச்சு ஓகேங்களா. இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் அதை சொல்லித்தர மாட்டாங்க, நான் அதை சொல்லித்தரேன் சரிங்களா. அந்த அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்னா, இங்கே பக்கத்தில் ஆப்ஷன்ஸ்னு ஒரு டேப் கொடுத்துருக்காங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கேட்கும் சரிங்களா. வித்தின் த ஷீட்டு, சர்ச் பை, லுக்கின் ஓகேங்களா. இது மூணுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் அட்வான்ஸாக யூஸ் பண்ணும்போது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சரிங்களா. வித்தின் த ஷீட் ஓகேங்களா, இந்த சர்ச் எங்கெல்லாம் நடக்கணும். வித்தின் த ஷீட்னா இந்த ஒர்க் புக்கில் நம்ம ஒரு ஷீட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இப்போ நம்ம மல்டிபிள் ஷீட்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு ஷீட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இப்போ ஒரு 4 ஷீட் க்ரியேட் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ வித்தின் த ஷீட் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற ஷீட்டில் மட்டும் அதை சர்ச் பண்ணணும் ஓகேங்களா. ஒருவேளை ஒர்க் புக் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு 4 ஷீட் இருக்கா, இந்த 4 ஷீட்லேயுமே அதை சர்ச் பண்ணி உங்களுக்கு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வேல்யூ கொடுக்கும் ஓகேங்களா. இது ஒரு அட்வான்ஸ்டான ஆப்ஷன் தான். நம்ம எல்லா ஒர்க் புக்லேயும் தனித்தனியாக போய் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா. இப்போ அடுத்தது வந்து சர்ச் பை ரோஸு, சர்ச் பை காலம்ஸ்னு ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. சர்ச் பை ரோஸ்னால் அது எப்படி சர்ச் பண்ணணும்னா லெஃப்ட் டு ரைட் வந்து சர்ச் பண்ணும் சரிங்களா. சர்ச் பை ரோஸ்னால் லெஃப்ட் டு ரைட். அது எப்படி சர்ச் ஆரம்பிக்கும்னா ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்டி 1 பார்க்கும் ஓகேங்களா. அடுத்தது ஆண்டனிக்கு போகும், அடுத்தது சேல்ஸ்க்கு போகும், சென்னை ஆக்டிவ். அது முடிஞ்ச பிறகு ரோ 2க்கு வரும் ஓகேங்களா. உங்களுக்கு 102 ராகுல் பி, ஹச்ஆர் மதுரை ஆக்டிவ். அதாவது லெஃப்ட் டு ரைட் தான் அது சர்ச் பண்ணிவிட்டு அது முடிஞ்சோன்னு அடுத்த ரோக்கு அது போகும். இதுதான் வந்து சர்ச் பை ரோஸுங்கிற ஒரு ஆப்ஷன் சரிங்களா. இதே இது சர்ச் பை காலம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சர்ச் பை காலம்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோட சர்ச் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். அதாவது வந்து டாப் டு பாட்டமாக இருக்கும் சரிங்களா. இப்போ எம்ப்ளாய் ஐடியை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணோம், அடுத்து 101, 102, 103ன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லுமே இந்த ரோ காலம் ஃபுல்லும் முடிஞ்ச பிறகு அடுத்தது எம்ப்ளாயி நேம் போகும். இப்படி அதாவது டாப் டு பாட்டமே சர்ச் பண்ணும் சரிங்களா. அது உங்களுக்கு எது கன்வீனியன்ஸாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி கொடுக்குங்க. சில நேரம் சிச்சுவேஷன் படி இதை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த சிச்சுவேஷனில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்து லுக்கின் ஃபார்முலாஸ் ஓகேங்களா. இந்த லுக்கின் ஃபார்முலாஸ்னால் நம்ம சில செல்ஸில் ஃபார்முலாஸ் எழுதுவோம் இல்லையா. இப்போ இந்த ஆப்ஷனை லுக்கின் ஃபார்முலாஸ் கொடுத்தீங்கன்னா இது எதையும் பார்க்கணும்னா அந்த செல்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸையும் பார்க்கும் சரிங்களா. அந்த ஃபார்முலாஸில் நீங்கள் இப்போ ஏதாவது கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ A2 C2 அந்த மாதிரி ஃபார்முலாஸில் எதாவது கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்முலாஸையும் இதால் சர்ச் பண்ண முடியும் சரிங்களா. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேல்யூஸை சர்ச் பண்ணோம்னா எப்படின்னா இப்போ ஒரு ஃபார்முலா டைப் பண்ணிருக்கீங்க, அந்த ஃபார்முலானால ஒரு வேல்யூ க்ரியேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 4+4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4+4 = 8 ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஃபைண்ட் அண்ட் சர்ச் கொடுக்கும்போது இது எதை தான் சர்ச் பண்ணணும்னா வேல்யூஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த 8 மட்டும் தான் பார்க்கும் ஓகேங்களா. இதே இது லுக்கின் ஃபார்முலாஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த 4+4ஐயும் பார்க்கும் ஓகேங்களா. அப்போ அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்போ வேல்யூஸ்னால் வேல்யூஸை மட்டும் பார்க்கும், இதே ஃபார்முலாஸ்னால் ஃபார்முலாஸையும் பார்க்கும் ஓகேங்களா. ஃபார்முலாஸ் இந்த செல் ஏதாவது ஃபார்முலா நீங்கள் டைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவை சேர்த்து பார்க்கும். இப்போ அடுத்து நோட்ஸ் கமெண்ட்ஸ். இந்த நோட்ஸ் கமெண்ட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட்டு. அதாவது ஒரு இதில் வந்து டெக்ஸ்ட்டு மட்டும் இருக்குன்னா டெக்ஸ்ட்டை மட்டும் அது பார்க்கும் ஓகேங்களா. அதுக்கு வரும் மேட்ச் கேஸ் ஓகேங்களா. மேட்ச் கேஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து இது சூர்யான்னு நான் எழுதியிருக்கேன் இல்லையா. இப்போ சூர்யான்னு எழுதும்போது இப்போ ஃபைண்ட் கொடுக்கும்போது ஃபைண்ட் ஆல் கொடுக்குறேன் பாருங்கள், எனக்கு வந்துடுச்சு. இப்போ நான் அந்த சூர்யாவில் ஃபஸ்ட் லெட்டர் என்ன பண்ணுறேன்னா ஸ்மால் லெட்டரே போடுறேன் ஓகேங்களா. இப்போ ஸ்மால் லெட்டர் போட்டு இப்போ ஃபைண்ட் ஆல் கொடுக்கும்போது எனக்கு சூர்யா ஃபைண்ட் ஆகுறாங்க என்ன பாருங்களேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து என்ன லெட்டரில் இருக்குது, கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. பட் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா ஸ்மால் லெட்டரில் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள் எல்லாருமே கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து ஸ்மால் லெட்டரில் நான் இங்கே உள்ளே கொடுக்கும்போதுமே இது என்ன ஆகுதுன்னா ஃபைண்ட் ஆகுது ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மேட்ச் கேஸை வந்து என்ன பண்ணுறேன்னா டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃபைண்ட் ஆளை கொடுக்குறேன்.
we couldn't find what we were looking for. ஓகேங்களா, அதாவது அதால் ஃபைன் பண்ண முடியலையாம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபைன் பண்ணதால் இப்போ ஃபைன் பண்ண முடியல அப்படிங்கிறது சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுதுன்னா, மேட்ச் கேஸை நம்ம டிக் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது நான் கொடுத்துருக்க கேஸில் இருந்தால் மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணி கொடு. இப்போ நம்ம கொடுத்துருக்க கேஸில் எந்த பேருமே இல்லை. ஏன்னா எல்லா சூர்யாங்கிற பேர்லேயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன கொடுத்துருக்கோம், ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த மேட்ச் கேஸை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா, மேட்ச் கேஸ் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இப்போ மேட்ச் என்டையர் செல் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ சென்னையில் நான் இருக்குல்ல, சென்னை இதில் ENNAI. ஓகேங்களா, சென்னைன்னு ஃபுல்லாக எழுதலை. ஓகேங்களா, ENNI, அதாவது சென்னையில் பாதி எழுத மட்டும் நான் எழுதுகிறேன். எழுதிட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபைண்ட் ஆல் கொடுக்குறேன். எனக்கு சென்னையை ஃபைன் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா, அதாவது சென்னையில் இருக்க ஒரு சின்ன பார்ட் நான் கொடுக்கும்போது கூட எனக்கு அது என்ன பண்ணி கொடுக்குதுன்னா ஃபைன் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா, ஆனால் அந்த மேட்ச் என்டையர் செல் கண்டென்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுக்குறேன் ஃபைண்ட் ஆல், அதால் ஃபைன் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ நம்ம இது ரெண்டு ஆப்ஷனுமே என்னன்னா எக்ஸாக்டாக அப்படி இருக்கணும். அதாவது இதில் இருக்கிற இந்த செல்லில் இருக்கிற மொத்த கண்டென்ட்டுமே இங்கே இருக்கணும். ஓகேங்களா, இந்த மேட்ச் கேஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற மொத்த கண்டென்ட்டும் இருக்கணும், அந்த கேஸும் கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த மேட்ச் கேஸ் கொடுக்காம நீங்கள் மொத்த கண்டென்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னை வந்து கேபிட்டல் லெட்டர் போடாமலே நான் அடிக்கிறேங்க, சென்னை வந்து ஸ்மால் லெட்டர்லேயே அடிக்கிறேன். ஓகேங்களா, மேட்ச் கேஸ் அதாவது மேட்ச் என்டையர் செல் கண்டென்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சென்னையை ஃபைன் பண்ண முடியுது. பட் இந்த மேட்ச் கேஸ் கொடுக்கல. ஓகேங்களா, ஏன்னா இந்த இதில் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்குது. பட் நம்ம மேட்ச் கேஸை டிக் பண்ணதுனால அதனால் ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ மேட்ச் கேஸ் கொடுத்து பாருங்கள், ஃபைண்ட் ஆல் கொடுங்க, வராது. ஓகேவா, இந்த மேட்ச் என்டையர் செல் கண்டென்ட்ஸ்னால் இங்கே இருக்கிறது எக்ஸாக்டாக இங்கே இருக்கணும் நீங்கள் ஃபைண்டில் கொடுக்குறது. ஓகேவா, அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே உங்களை ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை இங்கே அட்வான்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நான் இது வரைக்கும் சொல்லி தந்தாலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லைனா அடுத்த வீடியோ நான் என்ன போடணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி.